தமிழக முதல்வர் திராவிட மாடல் ஆட்சி பொறுப்பேற்ற பிறகு குடமுழுக்கு என்பது எப்பொழுதெல்லாம் முகூர்த்த தேதிகள் வருகின்றதோ அப்பொழுதெல்லாம் குடமுழுக்கு நடக்காத நாளே இல்லை என்ற ஒரு பெருமை சேர்க்கின்ற ஆட்சியாக இந்த ஆட்சி விளங்கி கொண்டிருக்கின்றது. நேற்றைய தினம் வரையில் பார்த்தால் 114 திருக்கோயில்களுக்கு நேற்று மாத்திரம் குடமுழுக்கு நடந்திருக்கின்றது. இது ஒரு வரலாற்றில் பொன்னெழுத்துக்களால் பொறிக்கப்பட வேண்டிய நாள். நேற்றைய நாள் 1000 ஆண்டுகளுக்கு மேற்பட்ட திருக்கோயில்களே சுமார் 7 திருக்கோயில்கள் நேற்றைக்கு குடமுழுக்கு கண்டிருக்கின்றது. அந்த வகையில் வருகின்ற 14/7 அன்று அறுபடை வீடுகளில் முதல் படை வீடான திருப்பரங்குன்றம் அருள்மிகு சுப்பிரமணிய சாமி திருக்கோயிலுக்கு குடமுழுக்கு நடைபெற இருக்கின்றது. இந்த குடமுழுக்கு பணிகளை தொடர்ந்து குடமுழுக்கு அறிவிக்கப்பட்ட நாளிலிருந்து இந்த மாவட்டத்துடைய பொறுப்பமைச்சர் அன்பிற்கினிய அருமையண்ணன் மூர்த்தி அவர்களும், இந்த மாவட்டத்துடைய செயலாளர் அன்பிற்கினிய மணிமாறன் அவர்களும், இந்த திருக்கோயிலுடைய பட்டர் உலக பிரசித்தி பெற்ற ராஜா பட்டர் அவர்களும், இந்த திருக்கோயிலுடைய அறங்காவலர் குழு தலைவர் சத்யபிரியா அவர்களும், அவரோடு இணைந்த திருக்கோயிலுடைய ஏனைய அறங்காவலர் குழு உறுப்பினர்களும், எங்கள் துறையினுடைய செயலாளர் மணிவாசம் அவர்களும், துறையினுடைய ஆணையாளர் ஸ்ரீதர் அவர்களும், இணை ஆணையாளர் மற்றொரு பழனி அவர்களும், அதேபோல் இந்த மாவட்டத்துடைய ஆட்சித்தலைவர், மாவட்டத்தினுடைய நம்முடைய காவல்துறையினுடைய ஆணையாளர், கள்ளழகர் வைபவத்தை 2 ஆண்டுகள் வெற்றிகரமாக நடத்தி முடித்த அனுபவம் வாய்ந்தவர், மாவட்டத்தினுடைய மாநகராட்சியினுடைய ஆணையாளர் அனைவரும் ஒருங்கிணைந்து எப்படி நேற்றைக்கு திருச்செந்தூரிலே ஒரு சின்ன அசம்பாவிதம் கூட இல்லாமல், முதல் தகவல் அறிக்கை கூட எந்த வகையிலும் பதிவு செய்யப்படாமல், எஃப்ஐஆர் எனப்படுகின்ற எஃப்ஐஆர் கூட இல்லாமல் சிறப்போடும் 5 லட்சத்திற்கும் மேற்பட்ட பக்தர்கள் கூடியிருந்த போதும் நிர்வாக திறமையால் காவல்துறை, வருவாய்த்துறை, மாநகராட்சி, தீயணைப்புத்துறை, சுகாதாரத்துறை அனைத்தும் ஒன்றிணைந்து இந்த ஆட்சியினுடைய ஒரு மைல்கல்லாக நேற்றைய குடமுழுக்கை மாற்றி காட்டியது போல் 14ஆம் தேதி நடைபெறுகின்ற குடமுழுக்கிலும் பக்தர்களுக்கு தேவையான அனைத்து அடிப்படை வசதிகள் கூடிய குடமுழுக்காக இந்த குடமுழுக்கை நடத்தி காட்டுவோம் என்ற முனைப்போடு செயல்பட்டிருக்கின்ற பிளே ஸ்டோர் மற்றும் ஆப் ஸ்டோரில் இருந்து பாலிமர் செயலியை QR கோடு மூலம் பதிவிறக்கம் செய்யுங்கள். செய்திகளை உடனுக்குடன் பெறுங்கள்.